பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நேற்று திருச்செந்தூர் முருகன் கோயிலில் விஜய் வழிபாடு, பிரார்த்தனை, கூடவே அவருடைய ஜோதிடர் பயணித்தார். இன்றைக்கும் சீரடி கோயிலுக்கு போகும்போது கூடவே அந்த ஜோதிடர் பயணிக்கிறார். இது என்ன, ஒரு தேர்தல் முடிந்து ஒரு ஏற்கனவே பிரார்த்தனை வைக்கப்பட்டது நிறைவேற்றுவதற்கான ஒரு வழிபாடு பூஜைகளா, அல்லது ஏதாவது பரிகாரத்திற்கான ஒரு பூஜைகளா? சார், நீங்க எல்லாருக்குமே தெரியும், தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர் பெரியார். பட் ஆனா விக்கிரவாண்டி மாநாட்டு தெளிவான விஷயம் சொன்னாரு. நாங்கள் கடவுள் மறுப்பாளர்கள் அல்ல, பெரியாரை நாங்கள் பின்பற்றினாலும் கடவுள் மறுப்பாளர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதே மேடையிலேயே பகவத்கீதையை வாங்கிட்டாரு, குரானை வாங்கிட்டாரு, பைபிளை வாங்கிட்டாருங்கிற காட்சிகளையும் பார்த்தோம். நம்ம அந்த நேரத்திலே கூட இது ஒரு விமர்சனமாக சொல்லப்பட்டது. நீங்க பெரியார் கடவுள் மறுப்புங்கிற கொள்கையில இருந்தால் அடிப்படையாக ஒரு கொள்கை எல்லாமே பிறக்கிறது. கடவுள் மறுப்பு நாங்க பேச மாட்டோம், அது எங்களுக்கு ஏற்பு. பட் மற்ற கொள்கைனா அது அடிப்படையிலேயே இது ஒரு ஒரு தட்டையான வாதம் அப்படிலாம் சரி விமர்சனம் வைக்கப்பட்டது. ஆனா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக மக்களுடைய பார்வையிலேயே திமுக கூட கடவுள் மறுப்பு கொள்கை பேசி வளர்ந்த கட்சி தான். அறிஞர் அண்ணா ஒன்றரை குலம் ஒருவனை தேவன் மாத்தினார். பட் ஸ்டில் கலைஞர் ஏத்திஸ்டா தான் இருந்தார். ஸ்டாலினும் தனி கடவுள் மறுப்பாளர் தான் சொல்லிக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலினுக்கு எனக்கு தெரிஞ்ச குழப்பம் இருக்கிறது, எப்படி எந்த லைன்ல பயணிக்கிற குழப்பம் இருக்கு. பட் எனக்கு கட்சியில 90% சாமி கும்பிடுற நபர்கள் தான். அவர்கள் என்ன மதத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் அப்படிங்கறத இவங்க சொல்றாங்கன்னு பார்க்கணும். சோ அதனால மக்களும் சரி, ஓகேங்க, விஜய் ஏதோ வித்தியாசமான சொல்றாரு, ஏத்துக்கலாம். இப்ப நான் அந்த கட்சியில இருந்தா நானே பலரும் சொல்லிருக்கேங்க, அவர் வித்தியாசமான சொல்றோம், அதை மக்கள் ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையில எடுத்துக்கிறோம். அதை தாண்டி நீங்க பெரியார் சொன்ன மிக முக்கியமான விஷயம் பகுத்தறிவு. ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னா அப்படின்னா மூட நம்பிக்கைக்கு போகாத பகுத்தறிவோட யோசி, எல்லாத்தையும் பகுந்து ஆராய்ந்து செய் அப்படிங்கிறதா. ஆனா விஜய் அவர்களுடைய வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாவற்றிலும் ஒரு நேரம் ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கும். ஒரு எண் தொடர்ச்சியா சுற்றும். உதாரணத்திற்கு மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் 19 பேர் தான் அறிவிப்பாங்க. அதை தாண்டி அறிவிக்க மாட்டாங்க. கூடுதலா 1 அறிவிக்க மாட்டாங்க, குறைச்சல் 1 அறிவிக்க மாட்டாங்க. நான் கேட்டது இது என்னங்க கணக்கு? 1 கூட்டல் 9னா 1 தான் செவ்வாய், அதான் அந்த அரசியலுக்கான ராசி. சோ அதுதான் அப்படிதான் அறிவிப்பாங்க. விஜய் இன்று காலை 9:59க்கு தன்னுடைய வீட்டில இருந்து வருவார், அல்லது 12:43க்கு பணியாளர் அலுவலகம் வருவார். இதெல்லாம் வரும். இது அந்த டேட் எல்லாம் ஒண்ணு. இதெல்லாம் தொடக்கத்திலேயே, அதாவது கட்சி தொடங்கப்பட்டு அந்த நிகழ்வுகள் எல்லாம் தொடக்க காலத்திலேயே இந்த ஜோதிடத்திற்கான முறையோட தான் எல்லாமே நடந்துட்டு இருந்ததா? விக்கிரவாண்டி, ஆமா சார், விக்கிரவாண்டி மாநாட்ட முதலில் இப்ப நீங்க ஒரு இடம் பார்த்து சார், நீங்க தாவேக்கோட நிர்வாகி, நான் தாவேக்கோட நிர்வாகி, இப்ப விக்கிரவாண்டியோட இடத்தை பார்த்துட்டு அப்ப நான் ஒரு இடம் பார்த்து சொன்னேன்னா அடுத்தாக யாரும் இருக்குன்னா பொதுச் செயலாளர் மட்டும் வருவாங்க. ஆனா விஜய் என்ன சொல்லுவாரு, ஜோசியரை கூப்பிட்டு, சார் நீங்க போய் முதல்ல பாருங்க அந்த இடம் வாஸ்து கரெக்டா இருக்கா, அந்த இடத்துல நடத்தலாமா அப்படின்னு சொன்ன பிறகு அவர் போய் பார்த்த பிறகு பல இடங்கள் பார்க்கப்பட்டது. கடைசியா அவர் தான் பிக்ஸ் பண்றார், விக்கிரவாண்டி வீசாலை விஜய் கரெக்டா இருக்கும் தம்பி, நம்ம இதே பிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்ப கடலூர் ஜோசியர் அவர் பிக்ஸ் பண்ணி கொடுத்த பிறகுதான் தேதி முதற்கொண்டு. நீங்க முதல்ல திங்கக்கிழமை எல்லாரும் கேட்டாங்க, திங்கக்கிழமை மாநாடு நடத்துற எப்படிங்க கூட்டம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடத்துறீங்க? அதுல ஜோசியர் சொல்லிட்டாருப்பா, ஜோசியர் என்ன தேதி சொல்றாரோ அந்த தேதியில மாநாடு நடக்கும். அப்படிதான். அதே மாதிரி மாவட்ட செயலர்களுடைய அறிவிப்புக்கான நேரம், எத்தனை பேரை அறிவிக்க வேண்டும் என்ற நபர்கள், எல்லாவற்றிலும் அவர் முழுக்க முழுக்க ஜோசியம் பார்ப்பார் விஜய். நீங்க நானே சில பேட்டிகளை சொல்லிருக்கேன். விஜய் இப்ப என்ன, கடைசியாக அந்த தேர்தல் முடிவு அன்னைக்கு விஜய் சர்ச்சில் முட்டியெல்லாம் போட்டு நடந்தார், அதெல்லாம் பார்த்தோம். நான் அப்ப சொன்னேன், இது வரைக்கும் விஜய ஏதாவது ஒரு சர்ச் வாசல்ல நீங்க பாத்திருக்கீங்களா? அதாவது போட்டோவை பாத்திருக்கீங்க? மேபி போயிருக்கலாம், போகலன்னு சொல்லல. அவர் எல்லா தலங்களுக்கும் போயிருக்கலாம். இன்னும் சொல்ல போனா அவங்க அப்பா சிவன் கோயிலுக்கு நான் போவேன், நான் சர்ச்சுக்கும் போவேன், நான் எல்லாமே போன்னு சொல்லிட்டு. ஆனா விஜய் அந்த மாதிரி நம்ம பார்த்ததில்லை, இப்படி பார்க்கிறோம். ஆக்சுவலா விஜய் ஒரு பிராக்டிசிங் ஹிந்துவா இல்ல பிராக்டிசிங் கிறிஸ்டியனா சொன்னீங்கன்னா, நான் பிராக்டிசிங் ஹிந்து தான் அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் சொல்றேன். ஏன்னா அவர் தன்னுடைய அம்மாவிற்கு கொரட்டூர்ல, அவங்க அம்மா ஆனா அம்மா ஹிந்து, சோ கொரட்டூர்ல உங்களுக்கு சாய்பாபா கோயில் கட்டி கொடுக்குறார். போன தடவை கோட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து சீரடி சாய்பாபா, இன்னைக்கு எப்படி சீரடி சாய்பாபா கோயில் போயிருக்காங்க அதே மாதிரி போயிட்டு வந்தாங்க. சோ சென்டிமெண்டலா இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கறதா ஆப்வியஸ்லி வேண்டதலாக இருக்கு. பாக்குறோம் நம்ம லோகேஷ் கனகராஜ், ரத்னகுமார்லாம் திடீர்னு திருப்பதிக்கு நடந்து போறாங்க, காட்சிகளா பார்க்கின்றோம். பொதுவாக இப்ப எல்லா நடிகர்களுமே அந்த ஒரு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி போய் ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரணும். இப்போ சூர்யா பார்த்தோம், சூர்யா ஒரு கோயிலுக்கு போயிட்டு குடும்பத்தோட சாமி கும்பிட்டு அதெல்லாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி அவரும் கோட்டு படம் ரிலீஸ் சக்சஸ் ஆகணும்னு சொல்லிட்டு சீரடி சாய்பாபாக்கு ஒரு சார்ட்டர் ஃபிளைட்ல போனார். இன்னைக்கு மறுபடியும் சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போறாரு அப்படின்னா அதற்கான அர்த்தம், அப்ப நாளைக்கு தேர்தலும் வெற்றி பெறணும், அதற்கு நம்ம சீரடி சாய்பாபா போய் பார்த்து கும்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற கணக்குகள் இருக்கு. இன்னொரு சார், நேற்று செய்த அந்த யாகம்ங்கிறது நிறைய பேர் சொல்றது, நீங்க எதிரிகளை அழிப்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு யாகம், பூஜை. என்ன கேட்டீங்கன்னா, கடவுள் மறுப்பு எனக்கு இல்லப்பா, நான் சாமி கும்பிடுவேன். நீங்க அது என்னன்னா ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு என்ன கேட்டீங்கன்னா, எது நம்பிக்கை, எது மூட நம்பிக்கை, பெரிய குழப்பம் இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. விஜய் செய்தது கிட்டத்தட்ட என்னுடைய பார்வையில் அது மூட நம்பிக்கைனா, தினம் இப்ப நீங்க தேர்தல் முடிஞ்சிருச்சு, இப்ப நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம தேர்தல் மக்கள் எவ்வளவு வாக்கு வாங்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் மாறிடுமா? நேற்று ஏதோ ஒரு யாக பூஜை சொல்லி சொல்றாங்க, அது எதிரிகளை அழிக்கும் பூஜை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல தன்னை வளமாக மாற்றும் பூஜை, ஏதோ ஒரு பூஜை. அந்த பூஜை செய்வதன் மூலியமாக
இது வரைக்கும் வாக்குப்பட்டியலுக்கு வாக்கெல்லாம் மாறிடுமா? இல்ல. என்ன வாக்கள் விழுந்திருக்கோ அதுதான் வந்து ரிசல்ட்ஸா வரப்போகுது. அப்ப மறுபடியும் விஜய் வந்து கிட்டத்தட்ட இன்னும் சொல்லப்போனா இதெல்லாம் அதிமுக ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ். இப்ப நாளைக்கு விஜய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்கள மண்சோறு சாப்பிடுவாங்க, அங்க பிரச்சனை உருளுவாங்க, நீங்க வந்து தீச்சட்டி எடுப்பாங்க. அப்படிங்கிற மாதிரியான கட்சியாகத்தான் இந்த கட்சியை வந்து தொடர்ச்சியா விஜய் காமிச்சிட்டு இருக்காரு. இது அந்த மாதிரி பார்ட்டி தான். ஏன்னா கையில பச்சை குத்த ஆரம்பிச்சிட்டான். ஜனநாயகன்ல விஜய் வந்து டிவிக்கே பச்சை குத்தி இருக்காரு. அப்ப நம்மளும் பச்சை குத்தலாம் அப்படிங்கிற விஷயங்களை ஆரம்பிச்சிட்டோம். அப்ப அந்த ஆங்கிளை நோக்கி எடுத்துட்டு போறாரோ இது என்ன சிக்கல் கேட்டீங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு அதிமுக இருக்கிற கிரைசிஸ்க்கு ஒரு காரணம் கொள்கை ரீதியாக நீங்க உங்க பாதையில இருந்து விலகிட்டீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா சொன்ன கொள்கையில இருந்து நீங்க ரொம்ப ரொம்ப தூரம் விலகி போயிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கறதா நீ பெரிய விமர்சனம் வைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட பாஜக அதை உங்களை பயன்படுத்துகிறாங்க. இப்ப விஜயம் வந்து தமிழக வெற்றி கழகம்னு பெயர் வச்சுட்டு நான் வந்து பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டதெல்லாம் ஒரு வாக்கு அரசியலுக்கு பெரியார் சொல்லிங்க பேசாட்டி எல்லாரும் எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. என்னவா பெரியார் நீ ஏத்துக்கலன்னு சொல்லி கேட்டுருவாங்க. இது பெரியார் மன்னன்னு சொல்லி சொல்றாங்க அப்படிங்கிற காரணத்திற்காக பேரளவுக்கு பெரியாரை போய் நீ போட்டோ வச்சுக்கலாம், நம்ம போய் மாலை போட்டுக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் பெரியார் கொள்கைக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையோ அப்படிங்கிற இடத்திற்கு தான் விஜய் மட்டுமல்ல ஒட்டுமொத்த கட்சியும் அப்படிதான் செயல்படுகிறதோ அப்படிங்கிறதா எனக்கு எழுப்புது. தொடக்கத்தில் இருந்தே ஜோதிடர் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் கேட்டு நடைமுறைப்படுத்தக்கூடியது தாவேக்கால இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம முந்தைய காலங்கள்ல நம்ம வரலாற்றுல படித்தது மன்னர்கள்லாம் வந்து ஒரு ஆஸ்தான அரசவையிலே இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் இருப்பாங்க. அவங்க குறித்து கொடுக்கக்கூடிய நேரங்கள், பூஜைகள் இதெல்லாம் சேர்ந்துதான் நடக்கும். அப்படிதான் பார்த்திருக்கோம். கிட்டத்தட்ட அதே பாணியில் அப்படின்னாக்க இப்ப நீங்க இருந்த காலங்கள் வரை தாவேக்காவில் பயணித்த காலங்கள் வரை இது மாதிரி குறிப்பிட்டு கொடுத்த நேரங்கள், இடம் அது வந்து சக்சஸ் ஆயிருக்குது. ஸோ பலித்திருக்குதுன்னா தான் தொடர்ச்சியா அதை நோக்கி பண்ண ஆரம்பிப்பாங்க. பொதுவா தமிழ்நாட்டுல நம்ம சமீப காலங்கள்ல இருந்து பார்க்குற விஷயங்கள் என்னன்னா, எல்லா அரசியல் கட்சியுமே ஜோதிடத்தை நம்பக்கூடியது நிச்சயமாகவும், ஜோதிடத்தின் அடிப்படையில தேர்தலை அணுகக்கூடிய விஷயங்களும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது எல்லாருமா இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா திமுகவுல பேராசிரியர் அன்பழகன் ஒரு பேட்டியில குறிப்பிடும் போதே சொன்னார், ஏன் இந்த மாதிரி வந்து திமுகவில் இருக்கிறவர்கள்லாம் கோயிலுக்கு போகிறார்கள், வழிபடுகிறார்கள், இதை சரியான முறையில கொண்டு போய் சேர்க்காம விட்டுட்டோமா அப்படின்லாம் கேள்வி கேட்கும்போது அன்பழகன் சொன்னாரு, அப்படிலாம் இல்ல. காரணம் என்னன்னா, ஒரு அரசியல் இயக்கமாக இல்லாமல் கொள்கை இயக்கமாக மட்டுமே ஒரு இயக்கமாக மட்டுமே நம்ம இயங்கிட்டு இருந்தா அது சாத்தியம் உண்டு. ஓட்டு அரசியல் என்று வந்துவிட்ட போது அதுல வந்து நம்ம அப்படி தவிர்க்க முடியாது, அதை பாதுகாக்க முடியாது. ஏன்னா ஓட்டு எல்லோருடையும் வேணும். அதனால இல்ல இந்த கொள்கை உடையவர்கள் தான் போகும்போது அங்க சிக்கல்கள் இருக்கும். ஆனா அடிப்படை விஷயம் வந்து அதுதான், வேறு அதுதான். மரத்தில் மேல இருக்கிறது வந்து கண்ணுக்கு தெரிகிறதுனால நம்ம இன்னைக்கு கேட்கிறோம். பட் வேறு வந்து பகுத்தறிவு தான் அப்படின்றத அவர் சொன்னார். இருந்தாலும் இன்னைக்கு முழுக்க முழுக்க வந்து ஆன்மீகத்தை நோக்கி கோயில்களை நோக்கி அதுவும் திரைப்படத்துல நம்ம கேட்கவே வேணாம். ஒரு சிலரை தவிர திரைப்படத்துறையில எல்லா பூஜைகளுமே படத்துடைய தொடக்கமே பூஜையோட தான் ஆரம்பிக்க போகுது. அதனால விஜயும் அப்படி வந்தவர் அப்படின்றதுனால வந்து இதை நம்ம பெருசா கோயில் வழிபாடெல்லாம் கேள்வி கேட்கறது முறையா இருக்குமான்னு தெரியல. ஆனா இது மாதிரியான ஜோதிடம் அடிப்படையில இயங்கும் போது ஏதாவது பாசிட்டிவ் விஷயங்கள் நடந்திருக்குதா? அது மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டிருக்குதா? ஏன்னா நடந்திருந்தாதான் இதை தொடருவாங்க. அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. அப்படிலாம் ஏதாவது நீங்க கேள்விப்பட்ட விஷயங்கள் இருக்கா சார்? அதாவது ஒண்ணு சார், இப்போ நான் நீங்க சொன்னதுல கோயில் போறது எனக்கு சிக்கல் இல்ல சார். கோயிலுக்கு போய் என்ன பண்றாரு, யார் அதை செய்ய சொல்கிறார், அதுதான் எனக்கு சிக்கல். நான் திருச்செந்தூர் போறதையோ இல்ல விஜய் அன்னைக்கு வந்து இந்து கோயிலுக்கு இல்ல வந்து சர்ச் போனதையோ நான் விமர்சிக்கல. அங்க போய் என்ன செய்கின்றார், இது வரைக்கும் போகாத விதையில் முட்டி போட்டுக்கிட்டு போறாரு. இது வரைக்கும் செய்யாத பல விஷயங்களை நீங்க காமிக்கும் பொழுது அது கிட்டத்தட்ட நீங்க மற்ற கட்சிகள் சொல்றீங்க, ஏங்க பாருங்க திருமாவளவன் வந்து எலெக்ஷன் வந்தா மட்டும் கோயிலுக்கு போறாரு, இப்ப நீங்க விஜய் என்ன செய்றீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் முன்வைக்கின்றேன். நேற்று செய்த யாகம், நீ கூட ஜோசியரை கூட்டிட்டு போறது, இன்னும் சொல்லப்போனா அவருக்கு கட்சியில பொறுப்பு கொடுத்திருக்காங்க சார். நீங்க மற்ற கட்சிகள் கூட இப்ப ஜெயலலிதாவும் ஜோசியம் பார்ப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப சொல்லப்போனா எல்லா அரசியல்வாதிகளுமே வந்து தங்களோட 234 கேண்டிடேட்ஸ் அவங்க செலக்ட் பண்றாங்கிறத தாண்டி இதுல எந்த ஜாதகம் பழிக்கும், எந்த ஜெயிக்குங்கிறத எடுத்து போடுங்கன்னு சொல்லி எல்லா கட்சிகளும் பாக்குறாங்க. இப்ப நீங்க அதிலேயே நமக்கு கேட்கலாம், ஏப்பா எல்லா கட்சிகளும் பாக்குறீங்கன்னா ஒருத்தர் தானே வெற்றி பெற முடியும். அப்ப ஒரு ஜோசியர் சொன்னது பழிச்சிருச்சு, ஒரு ஜோசியர் சொன்னது பழிக்கலையா? இல்ல எல்லா தொகுதியிலும் எப்படி பழிக்காம போச்சு? அவர் சொன்ன ஜோசியர் சரியாக இருந்தால் 234 ஜெயிச்சிருக்கணும். அவர் தூக்கி போட்ட கார்டு தானே இதெல்லாம், தூக்கி போட்ட ஜாதகம் தானே அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கலாம். அதுதான் நான் கேள்வி எழுப்புறேன். இன்னொன்னு, இவர் வந்து கட்சியில அந்த ரத்தன் பண்டிட்டுக்கு பொறுப்பு கொடுத்திருக்காங்க சார். அவர் செய்தி தொடர்பாளரா இருக்காரு. அவரு செய்தி தொடர்பாளர், ஜோசியர செய்தி தொடர்பாளர் இருக்கிற ஒரே கட்சியாக இருக்கு, கூடவே கூட்டிட்டு போறாருன்னு பாக்குறோம். நீங்க வந்து பலன்கள் கேட்டீங்க சார். அதாவது இது வரைக்கும் குறிச்சு கொடுத்ததுங்கிறது இந்த இடத்தில் இது செய்யலாமா, இந்த நேரத்தில் இது செய்யலாமா, இந்த மாவட்ட செயலர்கள் இத்தனை பேரை அறிவிக்கலாமா அப்படிங்கிறது. இன்னைக்கு இப்ப இந்த பண்டிட்டை நான் சில பேட்டிகள் பார்க்கின்றேன், விஜய் கன்ஃபார்மா ஜெயிச்சிருவாரு, அவருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஜாதகம், இப்ப பயங்கரமான நேரம் இது, ஏப்ரல் 24ஆம் தேதிக்குள்ள இந்த தேர்தல் நடந்துருச்சுன்னா விஜய்க்கு இருக்கிற டயத்துக்கு நிச்சயம் சிஎம் ஆயிடுவாரு. நான் இப்ப சொல்றேன், அவர் அடிச்சு சொல்றேன், சிஎம் ஆயிடுவாரு. ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்கு, எடப்பாடி பழனிசாமி இருக்கு, பட் ஆனா அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் சொல்லி சொல்றாரு.
நான் அப்ப இதுல என்ன கேட்டீங்கன்னா, இப்போ இவர் சொல்ற விஷயங்கள்லாம் ரிசல்ட் ஓரியன்ட். இது வரைக்கும் இப்ப என்ன சொல்றாரு சார், திருச்செந்தூர் போய் இந்த யாகம் பண்ணுங்க, அடுத்த ஷீரடி இல்ல சாய்பாபா போங்க. இந்த இடத்துல ஒரு சந்தேகம் என்னன்னா, அந்த ஜோதிடர் எடப்பாடிக்கு பரவால்ல. ஆனா விஜயோட ஜாதகம் தான் டாப்ல இருக்குது. ஸ்டாலினுக்கு ஆமா, வாய்ப்பு இல்ல அப்படின்போது, அப்ப ஆமா. ஜோதிடர் கூற்றுப்படி பார்த்தா விஜய் வந்து போட்டியே அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தானே சொல்லியிருக்கணும். ஆனா அவரு திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தானே சொல்றாரு. இப்ப ஜோதிடர் கருத்தை முழுமையாக அவர் உள்வாங்குவதில்லை அப்படின்னு தெரியுதா? இல்ல சார், சார் ஸ்ட்ராட்டஜிக்கலா நீங்க கட்சி ஆரம்பிக்கும் பொழுது, நீங்க யாரை எதிர்த்து அரசியல் பண்றீங்கன்னு தானே கேள்வி இருக்கும். நீங்க அந்த நேரத்துல நான் அதிமுகவை இல்ல நான் நான் எதிர்த்து நான் அரசியல் நான் பண்றேன். வந்து ஜோதிடர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டுமே கேட்கிறேன். ஜோதிடர் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டிருந்தா விஜய் அப்படிதான் சொல்லிருக்கணும். இது வந்து ம். அவருக்கு என்ன ராஜபோக யோகம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி விஜய்க்கு நல்ல டைம் இருக்கு அப்படின்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்லிருக்கணும். பட் நீங்க பொலிட்டிக்கலா நீங்க அதை போய் சொன்னீங்கன்னா அது எடுபடாது. ஏங்க போட்டி வந்து யாருக்குங்க, நீங்க ஸ்டேட்ல இருக்கின்ற கட்சிக்கும் இப்போதான் அந்த கட்சிக்கு தானே ஆப்வியஸ்லி இருக்கணும் அப்படிங்கிறதா. பட் இந்த ஜோதிடர் இப்ப சொல்ற விஷயம்ங்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து நிச்சயமாக வெல்லக்கூடிய வாய்ப்புல இல்லை. உதய ஸ்டாலின் கூட கொஞ்சம் இருக்கு, ஆனா ஸ்டாலினுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஒரு சொல்றாரு. அப்போ விஜய் இப்ப என்ன அவர் சொல்றாரு, சார் நீங்க வெற்றி பெற போறீங்க, அந்த வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு திருச்செந்தூர் போய் இந்த யாகம் பண்ணுங்க, இன்னைக்கு ஷீரடி போங்க, நாளைக்கு மேபி அடுத்த ஒரு கோயிலுக்கு போலாம், நாளைக்கு அடுத்த ஒரு கோயிலுக்கு போலாம், 3ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி பல்வேறு யாகங்களை நம்ம தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கலாம் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. நான் அதுதான் சொல்றேன். நீங்க வந்து இந்த மூட நம்பிக்கை அப்படிங்கிறது நீ கோயிலுக்கு போறதுலயோ இல்ல மற்ற பிரச்சனையே கிடையாது. அடுத்ததாக நீங்க ஜோதிடத்தை நம்பி இன்னும் சொல்ல போனா ஜோதிடர் கூடவே வச்சுக்கிட்டு நம்ம சினிமால எல்லாம் பார்த்திருக்கோம். சில பிரபலமான அரசியல்வாதிகள் பக்கத்துல ஜோதிடர் வச்சு டைம் சரியான டைமா, நம்ம வெளியே போலாமா, உள்ள வரலாமா, இந்த அளவுக்குலாம் நீங்க மூழ்கி போனீங்கன்னா நீங்க மூட நம்பிக்கையோட உச்சத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த அளவுக்கு விஜய் இதை செய்ய வேண்டுமா, பெரியார் கொள்கை தலைவர் ஏற்றுக்கொண்டு அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி. இன்னொரு சார், இப்ப இதே ஜோதிடர்கள் நீங்க 2021 நல்லா ஞாபகம் இருக்கும், ஸ்டாலின் கட்டத்துல இல்லவே இல்ல, அவர் முதலமைச்சரே ஆக முடியாது அடிச்சு பேசினாங்க எவ்வளவோ பேர். என்ன நடந்துச்சுங்கிற பார்த்தோம். இப்பயும் ஜோதிடர்களாகவும் சஃபாலஜிஸ்டாகவும் அரசியல் விமர்சனம் இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க, திமுக வந்து தொடர்ச்சியாக 2 முறை வந்தது, அறிஞர் அண்ணா காலத்தில் வந்தது. பட் ஆனா கலைஞர் அது வந்து அவருக்கான வாய்ப்பு கிடைக்கல. இப்ப மறுபடியும் வந்து ஸ்டாலினுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது, திமுக ஜெனரலா வராது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. நம்ம பார்க்கலாம், நீங்க எக்ஸிட் போல்ஸ் இன்னைக்கு வரப்போகுது, நமக்கு போல் ரிசல்ட்ஸ் வரப்போகுது. அந்த நேரத்தில் இந்த ஜோதிடர்கள் சொல்வது உண்மையா அல்லது மக்கள் வந்து தங்களுடைய வாக்குகள் மூலியமாக அந்த ஜோதிடத்தெல்லாம் கூட உடைச்சிருக்காங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு புள்ளியில இருந்து நான் சொல்றேன், இது விஜய் அவர்கள் முழுக்க இந்த மூட நம்பிக்கையில் இப்பொழுது சிக்கிக் கொண்டிருக்கின்றார். அது மேபி இந்த ரிசல்ட் வந்த பிறகு விஜய் உண்மையிலே சிஎம் ஆகாட்டி மேபி அப்போ ஒரு கூப்பிட்டு கேட்போம், என்ன சார் நீங்க என்னமோ சொன்னீங்க ரத்தன் சார், இப்ப நீங்க என்ன சார் சொல்ல போறீங்க அப்படிங்கறது கேட்கும் போது அந்த ரத்தன் பண்டிட் பக்கத்துல தான் இருப்பாரா இல்ல அவர் வேற ஒரு அரசியல்வாதிட்ட போயிருவாரா அப்படிங்கிற அப்ப நம்ம பார்க்கலாம். அது எப்பயுமே ஜோதிடர்கிட்ட இருந்து வேறு வேறு விதமான கருத்துக்கள் வரும். அப்படி கருத்துக்கள் வரும்போது விஜய் அதை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்ப நீங்க சொல்லும்போது வேட்பாளர்கள் ஜாதகத்தை எல்லாம் ஜோதிடர் தான் பார்த்தாங்கன்னு சொல்றீங்கல்ல. அது ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் அந்த ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா தலைவர்கள் ஜாதகத்தை மட்டுமே பார்க்கும்போது பின்னடைவு ஏற்படும் போது நான் உங்களது மட்டுமே பார்த்தேன், வேட்பாளர் எல்லாம் பார்த்தாதான் அது சரியா வரும்னு சொல்லுவாங்க. அப்ப அடுத்த தேர்தல் அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால இதுல ஏதாவது மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இப்ப இன்னைக்கு காங்கிரஸ் இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கு திடீர்னு. இது வந்து திமுகவுக்கு கிட்டத்தட்ட எந்த நிலைப்பாட்டுல திமுக வந்தாலும் ஆட்சிக்கு வரும்ன்றத சொல்றாரு. ஆனா நாங்க ஆட்சியில பங்கு கேட்போம் அல்லது எதிர்கட்சியாக இருப்போம் அப்படின்னு. இப்ப காங்கிரஸ் அந்த எண்ணிக்கையில பெருமளவு ஜெயிக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் கிரீஸ் தொடங்கர் அப்படி பேசுகிறார் அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்ல ஏதாவது எந்த கட்டத்தினாலும் சரி தமிழ்நாட்டிலே நீ காங்கிரஸ் வந்து இது போன்று வந்து சீட்டுகளுக்காக நிக்கக்கூடிய கட்சியா இல்லாம மாறணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்க, அதனாலதான் நாங்க நடுநிலையா இருக்க மாட்டோம் அப்படின்ற வார்த்தையை கிரீஸ் தொடங்கர் சொல்கிறாரா? சார் ஒண்ணு, நீங்க உண்மையிலேயே கிறிஸ்தோடங்கர் எதிர்கட்சியாகவோ அல்லது ஆளுங்கட்சியாகவோ மாற வேண்டும் என்று நினைத்தால் ஒட்டுமொத்த காங்கிரசும் வேலை செய்ய வேண்டும். தலைமையில இருந்து நான் சொல்றேன் சார், ராகுல் காந்தி, சோனியா காந்தி, அவங்க கூட உடம்பு சரியில்லைன்னு பிரியங்கா காந்தி, நீங்க அந்த குடும்பத்திலிருந்து கார்கேல இந்த தேர்தலில் காங்கிரஸ் உடைய பணிகள் எப்படி இருந்தது, ராகுல் காந்தி தொடங்கி கீழே வரைக்கும் எப்படி இருந்தது? சார் இன்னைக்கு பேரலா நீங்க கம்பேர் பண்ணுங்க. நீங்க பாஜக எத்தனை தலைவர்கள் இந்த களத்துக்கு வந்தார்கள்? புதிய தலைவர் நிபின் நதீன் வராரு, மோடி வராரு, அமித்ஷா வர்றாரு, பியூஷ் கோயல் வராரு, இன்னும் வெவ்வேறு அமைச்சர்கள்லாம் வந்தாங்க. எல்லா அமைச்சர்களும் வர்றாங்க. அவங்களுக்கு வந்து பெருசா அது ஓட்டுகளா கன்வெர்ட் ஆகுதோ இல்லையோ, பட் ஆனா என்னோட எஃபோர்ட்ஸ் நான் போடுவேங்கிறத தொடர்ச்சியா பண்றாங்க. காங்கிரஸ் பக்கத்துல இருந்து எத்தனை தேசிய தலைவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து ஆதரவு அளித்தார்கள், பேசினார்கள். ராகுல் காந்தி ரொம்ப லேட்டா வந்தார். இங்க போன வாட்டி 2021 அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒரே மேடையில் நின்று நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கோம், எங்களுக்கு வாக்களிங்கிற ஒரு முக்கியமான செய்தியை மக்களிடம் கடத்தினார்கள். இந்த முறை அது நடந்ததா? எங்கேயாவது நடந்ததா? ராகுல் காந்தி வரல. பாண்டிச்சேரி முதற்கொண்டு, பாண்டிச்சேரியில ஏற்கனவே என்ன இப்ப சொல்றேன், டிக்ளேர் பண்ணி தோத்துட்டாங்க. ஏன்னா நீங்க தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுக்கு நீங்க போயிட்டீங்க. பீகார்ல இப்படிதான் காலியானீங்க, யூபியில அப்படிதான் காலியானீங்க. எங்கேயுமே காங்கிரஸ் பாடமே படிக்க கூடாது,
நம்ம நாசமா போனா கூட பரவாயில்ல, நமக்கு அதை பத்தி எந்த அக்கறையும் இல்லை, கவலையும் இல்லை, நம்ம கூட விழுகும் பொழுது கூட்டணி கட்சியில கூட சேர்த்து விழுந்துடணும்னு சொல்லி பார்க்கிறார். உங்க கட்சி வேட்பாளர் சொல்லப்போனா கூட்டணி வேட்பாளரை எதிர்த்து நிற்கக்கூடியவர்களை நீங்கள் கூப்பிட்டு கை கொடுக்குறீங்க ராகுல் காந்தி. அதற்கு பிறகு அவர் என்ன சார் செய்யறாரு? திமுகவுடைய வேட்பாளர்களையோ இல்ல விசிக வேட்பாளர்களை மேடையில் ஏற்றாமல் காங்கிரஸோட வேட்பாளர்களை மட்டும் மேடையில் ஏற்றி பிரச்சாரத்துக்கு பண்ணிட்டு போறாரு. அட்லீஸ்ட் ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் திமுக எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ஏறி மேடை ஏற்றி அவர் பண்ணார். பட் ராகுல் காந்தி செய்யவே இல்லை. சரி, ஓகே, சரி, பாண்டிச்சேரி கதை முடிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டுல உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. அப்ப அந்த நேரத்தில் கூட்டணிக்கு முன்னாடி சிக்கல்கள் இருக்கும் சார். அவர் 40 சீட் எதிர்பார்த்திருக்கலாம், ஸ்டாலின் கடைசியில் 28 முடிச்சிருக்கலாம். பட் ஒரு ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க. முடிஞ்ச பிறகு நான் இந்த கூட்டணி வெற்றிக்காகத்தான் யாரா இருந்தாலும் பாடுபடணுமே தவிர, இல்ல எனக்கு நோக்கம் இந்த வாட்டி விஜய் எவ்வளவு எடுக்கிறாருங்கிற பார்க்க போறேன், அதை வச்சு நான் நாடாளுமன்ற எனக்கு கணக்குகள் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய வேட்பாளர்கள் ஜெயிக்க மாட்டாங்க. சரி, இப்ப கிறிஸ்தோடங்கர் என்ன மேபி இப்ப நிறைய குழப்பங்கள் இருக்கு. விஜயோடைய வாக்குகள் யாரை பாதிக்கப்படும் நிறைய குழப்பங்கள் ஏற்படுது. சில பேர் தொங்கு சட்டமன்றம், என்னுடைய கருத்து அது அல்ல, தொங்கு சட்டமன்றம் தான் வரப்போகுது. விஜய் சில சீட்ஸ் வாங்க போறாரு, எடப்பாடி சில சீட்ஸ் வாங்க போறாரு, டிஎம்கே சில சீட்ஸ் வாங்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் சில சொல்றாங்க. பட் காங்கிரஸ் மேபி என்ன நினைக்கலாம், அப்ப நம்மளுடைய அணி ஜெயிச்சா கூட ஒருவேளை திமுகவிற்கு சிங்கிள் மெஜாரிட்டியா கிடைக்காம காங்கிரஸ் இல்ல மற்ற கூட்டணி கட்சியோட தயவு இல்லாம அவங்க ஆட்சி வைக்க முடியாது அப்படின்னா நம்ம ஆட்சியில் பங்கு குறித்து பேசுவதற்கு சரியான தருணம் அப்படின்னு யோசிக்கிறார். பட் ஆனா லாஜிக்கலி நான் யோசிக்கிறது, ஒருவேளை திமுக தோற்றால் திமுக தனியாக தோற்று இருக்காது, திமுக கூட்டணியே தோற்று இருக்கும். திமுகவே தோத்துருச்சுன்னா காங்கிரஸ் 28 இடங்களை எத்தனை சீட்ஸா ஜெயிச்சிடும்? 4 சீட் 5 சீட் ஜெயிக்குமா? இதை ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணி மினிஸ்ட்ரியில போய் இடம் கேட்க போறாங்களா? அந்த லாஜிக் அவங்களுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். ஜெயிச்சாங்கன்னா 130 + 30 160 போயிடுவாங்க. விழுந்தாங்கன்னா எல்லாரும் ஒட்டுமொத்தா விழுந்தாங்க. ஏன்னா விழுந்திருந்தாங்கன்னா கடுமையாக விழுந்திருப்பார் யாருன்னு கேட்டீங்கன்னா கூட்டணி கட்சியினர் தான். அது காங்கிரஸாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், பிசிகாவாக இருக்கலாம், இல்ல ஐயுஎம்எல் இருக்கலாம், யாராலும் இருக்கலாம். ஆனால் திமுக கூட்டணி விழப்போகுது. நான் முதலில் அடி வாங்குகின்ற ஆட்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கூட்டணி கட்சியினர் தான். ஆனா கிருஷ்ணோடங்கருக்கு இன்னும் அந்த லாஜிக் புரியாம பேசுறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்றது. இன்னொன்னு, அவங்க கிட்டத்தட்ட இப்போ இந்த கூட்டணி ஜெயிச்சிருந்தால் கூட விஜயோட வாக்குகளை மனதில் வைத்துக் கொண்டு அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கான கணக்குகளை கிருஷ்ணோடங்கர் ஆரம்பிச்சதை நான் பார்க்கின்றேன். அவசரமாக இந்த கணக்குல ஆரம்பிக்காங்க. இது எந்த அளவிற்கு லாபமாக முடியுங்கிற கேள்வியும் எனக்கு இருக்கின்றது. இப்ப இவங்க ஒரு கணக்கு போடுறாங்க, ஸ்டாலின் என்ன கணக்கு போடுவாரு? இந்தியா கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் இருந்தா தானே இந்த பிரச்சனை. இந்தியா கூட்டணி காங்கிரஸை கழட்டி விடுவோம், நம்ம கிட்ட தேர்ட் ஃப்ரண்ட் மாதிரி ஒரு அணி அமைப்போம், அது பாஜகவுக்கு சாதகமா முடியலாம் 2029 தேர்தல். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீங்க காங்கிரஸ் வேற ஒரு முடிவு எடுக்கிறீங்க. நீங்க முடிவெடுத்து நீங்க என்ன திமுக காலி பண்ணி இந்த இடத்துல தாவேக கொண்டு வந்து இந்தியா கூட்டணிக்கு அப்படி ஒரு முயற்சியை மேற்கொண்டீங்க அப்படின்னா நான் மற்ற தலைவர்கள் மூலியமாக காங்கிரஸே இல்லாத ஒரு இந்தியா கூட்டணியை கட்டுவேன் அப்படிங்கிற அளவுக்கு இது போகும். கிறிஸ்டோடங்கருக்கு இவ்வளவு அவசரம் தேவையில்லை. அட்லீஸ்ட் ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிட்டு எப்படி ரிசல்ட்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு இந்த விஷயங்கள்லாம் பேசலாம், இல்ல பேசாமல் கூட இருக்கலாம். இப்படி பேசுவதால் யாருக்கும் எந்த நன்மையுமே கிடையாது. இது தேவையில்லாம காங்கிரஸ் ஏற்கனவே அழிந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் மேலும் அழிவுகளை அதிகப்படுத்துவதற்கான வேலைகளை தான் கிறிஸ்டோடங்கர் பார்க்கிறார், நான் பார்க்கிறேன். நன்றி சார். நன்றி.